நாங்கள் குடும்பத்தோடு வந்து அவருடைய இந்த 11வது நாளில் இங்கே இருக்கவங்களுடைய தாய் தந்தையாகவும் இவங்களும் என்னை கடவுளாகவும் நினச்சி இவங்களுக்கு நாங்கள் கொடுக்கறதில்ல. இந்நேரத்தில் நாங்கள் வந்து ரொம்ப பெருமையை தான் கொள்கிறோம். ஆனால் எங்கள் அப்பா சொல்லுவார், ஏழையின் சிரிப்பில் தான் இறைவனை காண முடியும், மற்ற எந்த விஷயத்தையும் நீ பெருசாகவே எடுத்துக்காத, ஏழைங்க சிரிப்பில் இறைவனை காணலாம், நீ போ, யாருக்கு வேணுமோ பண்ணு, சாப்பாடை போடு, இங்கே என்னடா அங்கே போய் போடுறா அங்கே போய் போடுறா என்ன எடுத்து போடுறா அப்படின்னு இப்படி சாப்பாடுன்னு அந்த சாப்பாடை பற்றி மற்றவங்களுக்கு கொடுக்கறதுல கேப்டன் எப்படி அந்த உணவு அளித்து எல்லாருக்கும் பண்ணாரோ கேப்டன், இன்றைக்கும் அவர் வந்து வாழ்த்தப்படுறாரோ அதே போல் எங்கள் அப்பா. நீங்கள் இவங்களாம் சேர்ந்து ரெடி பண்ண? ஆமாம் சார், நாங்கள் பேஷண்ட்டை வச்சுட்டு எல்லாமே ரெடி பண்ணோம். இப்போ இதை காலையில் தண்ணி ஊற்றுறது, மத்தியானம் தண்ணி ஊற்றுறது எல்லாமே அவங்க தான் பார்த்துப்போம். அவங்களுக்கு அது ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்கீங்க இந்த மாதிரி? அவங்க தனியாக செய்வோம், எதுவும் சொல்ல வேண்டாம் இல்லை. இப்போ காலையில் ஒரு ஆள் தண்ணி ஊற்றுவான், மத்தியானம் ஒரு ஆள், நைட் ஈவினிங் ஒரு ஆள் தண்ணி ஊற்றுவான், அது அவங்களே பார்த்துப்பான். ஓகே ஓகே, கார்டனிங் எல்லாமே. அனைவருக்கும் வணக்கம். வணக்கப்பட நம்ம சேனல் எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ராயப்பேட்டையில் இருக்கிற அன்பகம் மனநல காப்பகம். ஸோ இதுக்கு முன்னாடி இந்த ராயப்பேட்டையில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோப் இந்தியா டிசபிலிட்டி சென்டர் தான் இந்த இடத்துல இருந்தது. இப்போ அவங்க வந்து தண்டையார்பேட்டை அந்த மாதிரி ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா மனநல காப்பகம் 2 பேரும் பெண்களும் ஆண்களும் ஒரே இடத்துல வேணுன்றனால ஸோ இப்போ இங்கே புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்காக உணவு கொடுப்போம் பார்த்தீங்கன்னா, கணேசன் ஐயாவோட 11வது நாள் நினைவு நாளை முன்னிட்டு அவங்க ஃபேமிலியெல்லாம் வந்திருக்காங்க ஃபுட்டு கொடுக்க. வாங்க நிகழ்ச்சிக்கு. நீ பர்த்டே ப்ளஸ் 11ஆம் நாள் இறந்து. ஓகே ஓகே. ஸோ இந்த அன்பகம் மனநல காப்பகத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 60 பேர் இருக்காங்க ஸ்டாஃபோடு சேர்த்து, பெண்களும் ஆண்களும். ஆப்போசிட் பில்டிங், இந்த ராயப்பேட்டை எக்ஸ்பிரஸ் அவனி ஆப்போசிட். நம்ம முன்னாடி இந்த ஹோமில் பார்த்தீங்கன்னா ஸ்கோப் இந்தியா உமன்ஸ் டிசபிலிட்டி சென்டர் இருந்தது. இப்போ அவங்க வேறு இடத்துக்கு போயிட்டாங்க, இவங்க இங்கே இருக்காங்க. ஸோ புதுசாக இப்போ 1 வீக் தான் ஆகுது. ஸோ கண்டிப்பாக இந்த ஹோமுக்கு நீங்கள் ஃபுட்டு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம டீ கடை சேனல் என்னடா எப்போ பார்த்தாலும் ஆசிரம வீடியோ போட்டுட்ருக்கோன்னு நீங்களாம் பார்ப்பீங்க. எதுக்காக இந்த வீடியோலாம் பதிவு போட்டுட்ருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ பார்க்குறவங்க நீங்கள் ஏதோ ஒரு காப்பகத்தில் போய் உணவு கொடுப்பீங்கன்ற நோக்கத்தோடு தான் வாரம் நம்ம சேனலில் இந்த மாதிரி வீடியோ பதிவு போட்டுட்ருக்கோம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஏதோ ஒரு காப்பகத்தில் போய் உணவு கொடுப்பீங்கன்னு நம்பிக்கையோடு தான் இந்த வீடியோ பதிவு போட்டுட்ருக்கேன். பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். என்னுடைய அப்பா திரு கணேசன் ஐயா அவர்கள் கடந்த 24ஆம் தேதி காலமானாங்க. இன்னையோடு அவருக்கு 11 நாள் ஆகுது இறந்து. அந்த 11வது நாள் காரியம் நாங்கள் வீட்டில் சிம்பிளாக செய்தாலும், இங்கே அவர் எப்போவுமே மக்களுக்கு உணவு கொடுக்கணும் தான் சட்டக்கல்லூரி கேண்டீன் நடத்திட்டு இருந்தார். அங்கேயும் அந்த மாதிரி தான் அவர் எல்லாருக்கும் உணவு கொடுத்துட்டே இருப்பார். யாருமே இருப்பார், மனிதனுக்கு ஃபஸ்ட்டு கொடுக்க வேண்டியது உணவு தான் சொல்லுவார். அவர் இல்லாத இந்த நேரத்தில் இந்த 11வது நாளில் எங்கள் தந்தை தாயா இங்கே எல்லாருமே இருக்கவங்களுக்கு இவங்க இறைவனை இவங்களுக்கு கொடுக்குறவங்க ஏழையின் சிரிப்பில் தான் இறைவனை பார்க்க முடியுன்றது நான் இப்போ நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால் இவங்களுக்கு வந்து எங்கள் அப்பா சார்பாக நான் கொடுக்குறதுல இன்றைக்கி நான் இன்னைக்கு கொடுக்குறேன். எங்கள் அப்பா சாப்பிட்ட மாதிரி நான் நினச்சிக்கிறேன். இன்றைக்கி கூடுதலாக அவருக்கு பிறந்த நாளும் கூட, அதனால் அதை கொண்டாட முடியலனாலும் இன்றைக்கி அவர் நினைவு நாளில் எல்லோரும் கூட பகிர்ந்துறதுல நான் ரொம்ப வணக்கத்தை தெரிவிச்சேன். ஆனால் ரொம்ப நன்றிண்ணா. இங்கே வந்து மென்டலி சேலஞ்ச் பீப்புளுக்கு வந்து உணவு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிண்ணா. இங்கே உங்களை பார்த்த எக்ஸ்பீரியன்ஸை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கண்ணா. இங்கே வந்து பார்க்கும்போது தான் தெரியுது கடவுள் இங்கே தான் வாழ்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. யார் வந்து மனசில் கள்ளங்கபடம் இல்லாமல்
இருக்காங்களோ அவங்க மனசில் கடவுள் வாழுறாரு எப்பயுமே. கடந்த 24/5/2025 எங்கள் அப்பா காலமானாங்க. எங்கள் அப்பா பேர் கணேசன். அவங்க லா காலேஜ், சென்னை லா காலேஜில் கேண்டீன் வச்சுருந்தார். கடந்த 30-40 வருஷமாக அங்கே கேண்டீன் வச்சுருக்காரு. அவர் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஒரே பாடம், யார் வந்து கேட்டாலும் சாப்பாடை ஃபஸ்ட்டு இல்லைன்னு சொல்லாமல் ஃபஸ்ட்டு சாப்பாடை வந்து நீங்கள் கொடுக்க பழகுங்க. ஏன்னா இதுதான் தானத்தில் இது சிறந்த தானம். ஒருத்தர் பசி ஆறணும். இதை வந்து லா காலேஜில் எத்தனையோ மாணவர்கள் வந்தாங்க, கொடுக்க முடியாத சூழ்நிலை இருக்கிறவங்ககிட்ட நீங்கள் அப்புறம் கொடுங்கப்பா, இல்லை முடியலன்னா சாப்பிடுங்கப்பா அப்படின்னு சொல்லி நிறைய வழக்கறிஞர்கள் இன்றைக்கி இவ்வளோ பேர் வந்து எங்கள் அப்பாவை பற்றி சொல்லும்போது சாப்பாடு போட்டாருப்பா, உங்கள் அப்பா சாப்பாடு போட்டாருப்பான்னு. அதாவது நம்ம ஒரு கடை வச்சு பணம் வாங்கி போட்டாலும் கூட அந்த இல்லாத நேரத்தில் அந்த சூழ்நிலையை புரிஞ்சு தன்னுடைய மகனை நினச்சி நீ ஃபஸ்ட்டு சாப்பிட்டு போய் காலேஜுக்கு போகிற வழியை போடுற அப்படின்னு சொல்லி அந்த நேரத்தில் ஒரு பெரிய ஆறுதலாக இருந்திருக்காருன்னு பல பேர் அவருடைய இறப்பில் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி வந்து சொல்லி, எனக்கு வந்து கோர்ட்டில் நானும் வழக்கறிஞராக இருக்கேன், எனக்கு கோர்ட்டில் சொல்லும்போது நான் உண்மையாக எங்கள் அப்பாவை நினச்சி நான் ரொம்ப பெருமைப்படுறேன். இன்றைக்கி எங்கள் அப்பாவுக்கு வந்து 11வது நாள். இன்றைக்கி அவர் இறந்து 11வது நாள். இந்த நாளில் நாங்கள் காலையில் அவருக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் செய்தாலும் இங்கு வந்து ஆசிரமத்தில் இவங்களுக்கு வந்து இயலாதவர்களுக்கு உணவு கொடுக்கணுன்றது நான் அன்றைக்கே முடிவு பண்ண விஷயம். அதனால் இன்றைக்கி நாங்கள் குடும்பத்தோடு வந்து அவருடைய இந்த 11வது நாளில் இங்கே இருக்கவங்களுடைய தாய் தந்தையாகவும் இவங்களும் என்னை கடவுளாகவும் நினச்சி இவங்களுக்கு நாங்கள் கொடுக்கறதில்ல. இந்நேரத்தில் நாங்கள் வந்து ரொம்ப பெருமையை தான் கொள்கிறோம். ஆனால் எங்கள் அப்பா சொல்லுவார், ஏழைகளின் சிரிப்பில் தான் இறைவனை காண முடியும், மற்ற எந்த விஷயத்தையும் நீ பெருசாகவே எடுத்துக்காத, ஏழைங்க சிரிப்பில் இறைவனை காணலாம். நீ போ, யாருக்கு வேணுமோ பண்ணு, சாப்பாடை போடு, இங்கே என்னடா அங்கே போய் போடுறா என்ன எடுத்து போடுறா அப்படின்னு இப்படி சாப்பாடுன்னு அந்த சாப்பாடை பற்றி மற்றவங்களுக்கு கொடுக்கறதில்ல. கேப்டன் எப்படி அந்த உணவு அளித்து எல்லாருக்கும் பண்ணாரோ கேப்டன், இன்றைக்கும் அவர் வந்து வாழ்த்தப்படுறாரோ அதே போல் எங்கள் அப்பா எப்பயுமே உணவு கொடுங்கன்னு சொல்லிகிட்டே இருந்தார். இன்றைக்கி இந்த அவருடைய நினைவு நாளில் வெறும் வருத்தத்தோடு தான் இருந்தோம். ஆனால் இவங்களுக்கு வந்து இன்றைக்கி கடவுள் மாதிரி இவங்களுக்கு வந்து நாங்கள் குடும்பத்தோடு கொடுத்துருக்கோம். அதை எங்கள் அப்பா கண்டிப்பாக ஏற்றுப்பாருன்னு நாங்கள் நம்புகிறோம். மேலும் எங்கள் அப்பாவுக்கு இன்றைக்கி பிறந்த நாள். இந்த 3/6 அவர் 3/6/36, இன்றைக்கி 3/6/25 இன்றைக்கி எங்கள் அப்பாவுடைய பிறந்தநாளை நாங்கள் ஏற்கனவே கொண்டாடி இருந்தாலும் கூட இன்றைக்கி நாங்கள் மகிழ்ச்சியாக பிறந்தநாளை கொண்டாட முடியல. எங்கள் அப்பாவுடைய நினைவாக இங்கே இருக்கவங்களை நாங்கள் பார்த்து அவங்களுடைய வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் நாங்கள் கேட்டுக்கிறோம். நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. கார்டன் இது இப்போ நீங்கள் ரெடி பண்ணீங்களா, நீங்கள் இவங்களாம் சேர்ந்து ரெடி பண்ணீங்க? ஆமாம் சார், நாங்கள் பேஷண்ட்டை வச்சுட்டு எல்லாமே ரெடி பண்ணோம். இப்போ இதை காலையில் தண்ணி ஊற்றுறது, மத்தியானம் தண்ணி ஊற்றுறது எல்லாமே அவங்க தான் பார்த்துப்போம். அவங்களுக்கு அது ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்கீங்க இந்த மாதிரி? அவங்க தனியாக செய்யணும், எதுவும் சொல்ல வேண்டாம் இல்லை. இப்போ காலையில் ஒரு ஆள் தண்ணி ஊற்றுவான், மத்தியானம் ஒரு ஆள், நைட் ஈவினிங் ஒரு ஆள் தண்ணி ஊற்றுவான். அது அவங்களே பார்த்துப்பான். ஓகே, அது 1 வீக்காக தான் அந்த கார்டனில் வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதை பராமரிக்கிறது பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கிற தெய்வ குழந்தைகள், மனநல பாதிக்கப்பட்ட குழந்தைகள் தான். ஸோ அவங்க காலையில் மதியானம் ஈவினிங்லாம் தண்ணி ஊற்றி அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு இங்கே ஃபுட்டு கொடுக்கும்போது இந்த கார்டன்லாம் உங்களுக்கு நல்லா கிளியராக வீடியோ எடுத்து போடுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சது தான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சாயங்காலம் யானைக்கு வேற சண்டை சொல்லி தர வேண்டியது இருக்கு.